ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வருமா என்னங்கிறது இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர்ட் ஃப்ரம் டீமன் கிங்ஸ் ஆர்மி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். சாட்டமே பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறா. அதுக்குள்ளேயே எல்லாரும் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. காசிட்டாவும் வேற லெவலில் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என் எதிரி கூட சேர்ந்து நான் ஃபைட் பண்ணுவேன், ஒரு நாள் கூட கனவு கண்டதில்லை அப்படின்னு ஆலன் ஸ்டில் சொல்லவும், இது ஒரு டீமன் ஹியூமன் டீம் அப்படின்னு கிராண்ட் பசா சொல்கிறான். ஆலன் ஸ்டில் வேற லெவலில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அதை போய் அட்டாக் பண்ணுறான். கிராண்ட் பசா அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபயர் டிராகனையே காயப்படுத்துறான். இவங்க எல்லாரும் டிராகன் கூட ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தனியாக பாஸ்பரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பாஸ்பரா இப்போ ஒரு டீமன் ஃபார்முக்கு மாறுதான். ஹெக்ஸை யூஸ் பண்ணதோட எஃபெக்ட் தான் இது போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேஜிக் யூஸ் பண்ண தெரியாது, வாண்ட் போய் நான் தோத்து போவேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, என்கிட்ட மேஜிக் இல்லை, அதுக்காகவே நான் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் பேரதா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பாஸ்பரா ஒரு அல்டிமேட் ஃபயர் பாலை கிரியேட் பண்ணவும், நம்ம ஹீரோவா அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணுறான். எங்கப்பா இவர் ஃபயரை யூஸ் பண்ணியே ஃபயர் டிராகனை காயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, தூரத்தில் அது என்ன லைட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. பாஸ்பரா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அட்டாக் பண்ணுறான். அது பிக் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லி காசிட்டா பார்க்குறான். பாஸ்பராவோட டீமன் ஃபார்ம் இன்னும் மோசமான நிலைமைக்கு போகுது. ஹெக்ஸ் அவனோட கான்சியஸையே எடுத்து இப்போ அவன் ஒரு பீஸ்டா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும், உங்க அப்பாக்கு நீ ஆல்ரெடி வாங்கி கொடுத்த கெட்ட பேரே போதும், இதை நிறுத்திக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் அப்பாவை பத்தி பேசாத அப்படின்னு பாஸ்பரா பேசும்போது அவனோட ஒரு மெமரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. எல்லாரும் கிராண்ட் பசாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்பா நானும் ஒரு நாள் உங்களை மாரி வருவேன் நம்ம சொல்லவும், அதுக்கு நீ ஜெனரல் ஆஃப் டெம்பஸ்ட் ஆகணும், அவங்க தான் ஸ்ட்ராங்னு சொல்லவும், கண்டிப்பா நான் அவன் பாஸ்பரா சொல்லியிருப்பான். சிங்க்ரோனைசேஷன் மேஜிக் ஓவர் ஸ்பெல் ஆகுது, அதனால தான் இவன் மெமரிஸ் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க அப்பாவை ரொம்ப நாள் கழிச்சு நான் வெல்கம் பண்ணலான்னு போனா நீ எப்பவுமே அவர் கூட நின்றுட்டு இருந்த, இவன் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, இவன் சொல்றதை கேளு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இவன் என் மேல வெறுப்பு காட்டுறான், அப்ப எனக்கு புரிஞ்சிருந்தா நான் இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அம்மா நான் ஜென்ரல் ஆக போறேன்னு நம்ம சொல்லவும், உங்க அப்பா மாதிரி நீ என்ன பிரிஞ்சே இருக்க போறியா, நீ மேஜிக் அகாடமியில படிப்போதும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு பாஸ்பரா அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா எப்பவும் இருக்கிறான். அது வழியா தான் 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா மாறி இருக்கான். இவங்க அப்பா மாதிரி தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை வெறுத்திருப்பாங்க. கஷ்டப்பட்டு 4 ஜெனரல்ஸ்ல ஒருத்தனா ஆனா தாரியல் என் பொக்கிஷம் மாதிரி, இவனையே நான் உனக்கு கொடுக்குறேன், இவனை கூடவே வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாதானே எங்க அப்பா அப்பாவும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பாஸ்பராவோட ஃபீலிங்ஸை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். நான் இதுல வின் பண்ணணும், நான் தான் ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் இத்தனை நாள் தனிமையில இருந்திருக்கான், அதை நான் ஏன் நோட்டீஸ் பண்ணாம போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ லோன்லியா இருந்ததை நான் நோட்டீஸ் பண்ணல, மன்னிச்சிருன்னு சொல்லவும், என்னோட தாட்ஸ் அப்படி உனக்கு தெரியுது, என்னை பார்த்து நீ ஒன்னும் பரிதாபப்பட வேணாம் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும், உங்க அப்பா எப்பவுமே உங்களை பத்தி கவலை தான் பட்டிருக்காரு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியும், ப்ரீவியஸ் ஹீரோ ஆலன் ஸ்டில், அவரோட பையன் தான் நான். லார்ட் கிராண்ட் பசா தான் என்ன திருடிட்டு போயிட்டாரு, நீங்க அப்பா இத்தனை நாள் கோவமா இருந்தாரு, அண்ட் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என் ஃபேமிலி கூட இல்ல, என்னால மேஜிக்கையோ யூஸ் பண்ண முடியாது, அதனாலுமே கிராண்ட் பசா என்ன பாசமா பாத்துக்கிட்டாரு, என்னால அவருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன், ஆனா எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்களை பாக்குற வரைக்கும், இவன் ஒரு அண்ணன் மாதிரி இவனை பாத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிட்டான், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு, இந்த பாண்டை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிதான் நான் நினைச்சேன், லோன்லியா ஃபீல் பண்றதுல இருந்து வெளியே வந்துட்டேன், அப்ப நீ என்ன நம்பாம போயிட்ட, ஆனா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எப்பவும் நான் அவன் கூட இருப்பேன், நீ என்னை விட்டு போகும்போது அப்பவே நான் உன்னை தடுத்திருந்தா இப்போ இது இவ்வளவு தூரம் வந்திருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பாஸ்பராவோட கோவம்லாம் போய் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ரொம்ப ஒன்றும் லேட் ஆயிடல, இப்பவும் நீ என் கூட சேரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹெக்ஸோட பவர் இவன் பாடியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவனோட கண்ட்ரோல்ல இருந்து டிராகன் போய் இப்போ டிராகன் இவனை கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்பரா இவ்வளோ நேரம் அவன்கிட்ட இருந்த வெறுப்புல தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அந்த வெறுப்பு போனதுனால அந்த டிராகன் அதோட ஒரிஜினல் கான்சியஸ்க்கு வரவும் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போது பாஸ்பரா அதை தடுக்கணும்னு சொல்லி போறான். பாஸ்பரா வேண்டாம், இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு கிராண்ட் பசா சொல்லவும், அந்த டிராகனோட பாடி கூட பாஸ்பரா கம்பைன் ஆகி அந்த டிராகனை அங்கிருந்து பறந்து தள்ளி கூட்டிட்டு போறான். இப்படி அவன் பண்றது மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அவன் செத்துருவான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிராண்ட் பசாவும் மத்தவங்க கிட்ட சொல்றாங்க. நான் செஞ்ச தப்புக்கான பிராய்ச்சித்தம் இதுதான், நான் கடைசியா டாரியல் கிட்ட பேசணும்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பாஸ்பரா யோசிச்சுட்டு இருக்கவும், கிராண்ட் பசா அவன் பவரை யூஸ் பண்ணி இந்த டிராகனுக்குள்ள இருந்து அவனை வெளியே கொண்டு வரான். ஹீரோ அவன் எம்பரஸ் கைரண்டை யூஸ் பண்ணி தனியா வெட்டி எடுக்கிறான். நான் இருக்கேன், கவலைப்படாத பாஸ்பரா அப்படின்னு சொல்லி அவர் பையனை ஒரு வழியா அவர் காப்பாத்திருக்காரு. முட்டாள், என்ன இருந்தாலும் நீ ஏன் பையன் அப்படின்னு அவர் சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது. நம்ம ஹீரோ கண்டிப்பா வின் பண்ணிடுவான், பட் டயர்டா வருவான் அப்படிங்கிறதுக்காக மல்லிகா நம்ம ஹீரோக்காக ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவை மத்தவங்களும் திரும்ப வரவும், என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போய் அவ கட்டி பிடிக்கிறா. மோதிரத்துக்குள்ள பிளாக்கை யூஸ் பண்ணி தடுக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வேண்டான்னு முடிவு பண்றான். பட் இந்த தடவை நம்ம ஹீரோவோட முதுகலை
எலும்பாவா உடைக்காம நார்மலா இருக்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு மூச்சு முட்டுற லெவலுக்கு கட்டி பிடிக்கிறா. டீமன் கிங்க காமிக்கிறாங்க. நான் முதல்லயே உனக்கு வார்னிங் கொடுத்தேன்ல, உன்னால பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை. டீமன் கிங் கேட்கவும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும் கொஞ்சம் கீழே பாரு, இதுதான் ஹெல். 4 ஜெனரல்ஸ்ல யாராச்சும் தப்பு பண்ணா அவங்கள இங்க தான் அனுப்புவேன். 1 வருஷத்துக்கு அங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். உனக்கு 2 சாய்ஸ் தரேன், ஹெல்லுக்கு போறியா இல்லைன்னா திருந்தி இருந்து ஒழுங்கா நடந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்கவும் என் மேல கருணை காட்டினதுக்கு ரொம்பவும் நன்றியானா, நான் ஹெல்லையே சூஸ் பண்றேன். நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிடணும் அப்படின்னு அவன் சொல்லவும், சே நான் உனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா இருக்க விட்டுட்டு கீழே தள்ளிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீயே ஹெல்ல சூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. நீ திறந்திருக்கியோன்னு தோணுது. ஸோ நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். உனக்கு இனிமே இந்த டீமன் கேசல்ல இடம் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு டீமன் கிங் சொல்றாரு. டீமன் கிங் இவனை உயிரோட விட்டதை நினைச்சு கிராண்ட் பஷா ஹாப்பி ஆகுறான். இப்போ பாஸ்பரா கிராண்ட் பஷா 2 பேரும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. ஓ வாங்க வாங்க. டீமன் கிங் கிட்ட பேச்சுவார்த்தைலாம் எப்படி போச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் என் பையன் கிராண்ட் ஹீரோ காமிக்கவும், இவன் மித்ரல் மைண்ட்ல பண்ண டேமேஜை சும்மா விட முடியாது அப்படின்னு லேடி வந்து அங்க சொல்லவும், நான் செஞ்சதை கண்டிப்பா மாத்திட முடியாதானா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு பாஸ்பரா சொல்லவும், என் பையனுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு கிராண்ட் பஷா சொல்றான். இவன் ஓன்ட்ட தான் வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கிராண்ட நம்ம ஹீரோ பாஸ்பரா கிட்ட கொடுக்குறான். பிக் பிரதர் பாஷுபரா அப்படின்னு நம்ம சொல்லவும், பாஸ்பராக்கு அவனோட ஓல்டு மெமரிஸ் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ எப்படி அவனை பார்த்தப்போ ஒரு ஃபேமிலி கிடைச்சதை ஃபீல் பண்ணானோ இப்போ அவன் அதே மாதிரி ஃபீல் பண்றான். ரொம்ப தேங்க்ஸ் பிக் பிரதர் டாரியல் அப்படின்னு அவன் சொல்றான். டாரியல் உங்களுக்கு பிரதர் தான் அப்படின்னா நீங்க ஏதோ எனக்கு பிரதர் தாங்க அப்படின்னு காசிட்டா சொல்றான். சரி இவனை பார்த்தா அந்த லெவலுக்கு ஒன்றும் மோசமெல்லாம் தெரில அப்படின்னு லேடி சொல்றா. கிராண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உன் பேர் தான் கரெக்டா சொல்லியிருக்கான்னு மல்லிகா சொல்லவும், அப்படியா உங்களுக்கு அது ஓகே தானா அப்படின்னு பாஸ்பரா கேட்கறான். உங்களுக்கு ஓகே தான், இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் அப்படின்னு மல்லிகா சொல்லவும், காசிட்டா எல்லாரையும் ஒரு போர்ட்ரேட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி போட்டோவை காசிட்டா இப்ப வரைஞ்சு கொடுக்குறான். வேற நல்ல ஐ பேட்சா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மல்லிகா சொல்லவும், இல்ல எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு நேம சொல்லியிருக்கான். நம்ம மொத்த ஃபேமிலியும் ஒன்னா இருக்கு, இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத ஸ்பெஷல் டே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மேயர் இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு மக்கள் கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவும் போயிட்டு வரான். நைட்டு இவங்க எல்லாருமே பார்ட்டியா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. பாஸ்பரா என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டான்னு மல்லிகா கேட்கவும், டீமன் கேசலுக்கு நான் போக முடியாது, நான் அப்படியே சும்மா அந்த உலகத்தை சுத்தி பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறேன். நானும் என் பிக் பிரதர் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன், அதை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போற வழியில நல்லா சாப்பிடு அப்படின்னு மல்லிகா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பவும், என்னங்க அப்படின்னு அவ கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோ ஸ்டிங்கை யூஸ் பண்ணவும் இவங்க மேல போறாங்க. என்னோட செகண்ட் சான்ஸை ஜாலியா என்ஜாய் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி நடந்ததையும் அதுக்கப்புறமா நடந்துட்டு இருக்கிறதையும் நமக்கு காமிக்கிறாங்க. இதுல ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இல்ல அப்படின்னாலுமே கூட அந்த லேடி டோரையா அப்படிங்கிறவா நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ அவளுக்கு கிடைக்கல. அண்ட் இந்த டீமன் கிங் அவனை பத்தி நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவா காமிக்கல. ஸோ மேபி சீசன் 2 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை வந்தா கண்டிப்பா நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.